அழுத்தங்கள், வாழ்க்கையில தோல்விகள் இருக்கும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இனிமே என் வாழ்க்கை முடிந்தது, இனிமே எனக்கு எந்த நோக்கமுமே இல்லை, நான் எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முடிந்தது அப்படின்னு சொல்றதுல அவர் நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. யோவான் 4:34 இயேசு கிறிஸ்து எதை முடித்தார்? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இயேசு எதை முடித்தார் அப்படி நம்ம இந்த வசனத்தின் மூலமா பார்க்கறதுல, குமாரன் இயேசுவை அனுப்பின பிதா அவரோட சித்தத்தை அவர் முடிக்கிறார். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுல, நம்ம வணங்குற தெய்வம் கிரியேக தேவனாய் இருக்கிறார். பிதாவானவர் எப்பவுமே அவர் பிளான் பண்ணுவாரு. குமாரனாக இயேசு கிறிஸ்து அதை செயல்ல காமிப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் அதை நடத்தி கொண்டே செல்கிறார். சோ இதேதான் இங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவரோட வாழ்க்கை மூலமா, கிரியை மூலமா, ஆக்ஷன் மூலமா அவர் செய்து முடிக்கிறார். இந்த பிதாவிய தேவனோட சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுல, John chapter 6 verse 39 and 40. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். சோ தேவனாகிய இயேசு கிறிஸ்து எதை முடித்தார்னா, பிதாவின் சித்தத்தை முடித்தார். பிதாவின் சித்தம் என்னன்னா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா மக்களும் நித்திய ஜீவனை அடைந்து கடைசி நாள் அவர்களை விற்பனைக்கு செய்ய வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தமாகிச்சு. அப்ப நம்ம எல்லாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக ஆயிட்டு. அவர் இந்த பூலோகத்துல அவர் மனுஷ ரீதியா பிறந்து நம்ம எல்லா மனித குலமும் நித்திய ஜீவனை அடையணும், யாரும் இறந்து போயிடக்கூடாது. அந்த வசனம் அழகா சொல்லி இருக்குது. தேவன் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ இடத்தில் கொடுத்தாரோ ஒருவரும் இழந்து போகக்கூடாது, நித்திய ஜீவன் அடைந்து அவர்களை கடைசி நாள் எழுப்புவது இயேசுவோட ஒரு பெரிய ஒரு பொறுப்பாய் கொடுத்து பிதாகிய தேவனை அனுப்பினார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் இதை என்னோட கிரியை மூலமாய் நான் இதை செய்து முடிப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது பண்ணது, நம்ம நித்திய ஜீவன் அடையணும்னா நம்மளோட எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். ஆதம் ஆவன் மூலமா நம்மளுக்குள்ள வந்த பாவங்கள், நம்ம பெற்றோர்கள் மூலமா வந்த பாவங்கள், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யற பாவங்கள், அது வார்த்தை மூலமா இருக்கலாம், யோசனை மூலமா இருக்கலாம், சிந்தனை மூலமா இருக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்துல ஆக்ஷன்ஸ்லயே பாவங்களை செய்யறாங்க. சோ அந்த மாதிரி பாவங்களை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, தன்னோட சொந்த இரத்தத்தினால் நம்மளை மீட்டு எடுத்துக் கொள்கிறார். இந்த பாவமானது ஒரு மதில் செவுரா இருந்துச்சு. இப்பதான் நம்ம முன்னாடி நம்ம கத்துக்கிட்டோம். இந்த செவுரை ஆண்டவர் உடைக்கிறார். ஏன்னா பிதாவானவர் பரிசுத்தமா இருக்கிறார், மனிதன் பாவியா இருக்கிறார். பாவியா இருக்கிற மனிதனுக்கு பிதாவின் இடத்தில் போவது ஒரு பெரிய தடையா இருந்துச்சு. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து முடிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்ததாக நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்து மோசேயின் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். இந்த மோசேயின் நியாய பிரமாணத்தை நம்ம பார்க்கிற அது 3 பாகமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு சிவில் லா. சிவில் லா அப்படின்னு சொல்ல போனா, ஒரு தேசத்தை எப்படி ஆள வேண்டும், அந்த தேசத்துல ஒருத்தருக்கு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தோட உரிமையை எப்படி கொண்டாட வேண்டும், அதே போல ஒரு தேசத்தோட நாகரிகம் எப்படி அந்த கண்ட்ரியில வாழணும், நம்ம தேசத்துல நம்மளுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, உரிமைகள் இருக்குது. அதே போலதான் இந்த மோசே நியாய பிரமாணத்துல ஒரு பாகம் இஸ்ரேலாவிய அந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க உங்களுக்குள்ள எதனா பிரச்சனை வந்துச்சு, யாருக்குன்னா காயங்கள் ஏற்பட்டுச்சு, அல்லது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அந்த தேசத்தை ஆளுகை செய்யறதுக்காக ஒரு நியாய பிரமாணத்தின் ஒரு பாகமாக இருந்துச்சு. அதே போல செரமோனியல் லா, அதாவது சடங்காச்சாரியங்கள், அதாவது ஒரு ஆசாரியன் அவனோட பணி வேலையை எப்படி செய்ய வேண்டும், தேவ ஆசாரிக்கு கூடாரம் எப்படி கட்டப்பட வேண்டும், நீங்க பண்டிகைகள் எப்படி செய்ய வேண்டும், பலிகள் எப்படி கொடுக்க வேண்டும், காணிக்கைகள் எப்படி கொடுக்க வேண்டும், அந்த நியாய பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். அதே போல மாரல் லா, அதாவது நற்கிரியைகள், அதாவது அந்த 10 கட்டளைகளை நம்ம பார்க்கிறோம்.
பார்க்கறதுல அந்த 10 கட்டளைகளை நம்ம யாராலும் நிறைவேற்ற முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் பரிசுத்தராயிருந்து அந்த பஸ்ட் ஆட்டுக்குட்டியை போல ரூபத்தை தரித்து கொண்டு நம்மளுக்காக அவர் அந்த பாவத்தின் கிரியைகள் எல்லாம் செலுத்தி இந்த நியாய பிரமாணத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இந்த சிவில்ல நம்ம பார்க்கறது நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண மாட்டேங்கிறோம்னா அது வந்து இஸ்ரேல் தேசத்துக்காக கொடுக்கப்பட்டது, நம்மளுக்காக இல்லை. அதே போல இந்த சடங்காச்சாரியத்தை வந்து அந்த இஸ்ரேல் மக்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாம் புறஜாதியா இருக்கு, ஏன்னா யூதம் மாத்திரம் தான் அந்த லாவை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து அதையும் நிறைவேற்றுகிறார். கடைசியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா மனித குலத்தையும் இஸ்ரேல் மக்களையும் ஒன்றா சேர்க்கிறார். எபேசியர் 2:11-22 வரைக்கும் நம்ம வாசிக்கிறதுல இஸ்ரேல் மக்கள் கூட்டம் ஒரு தனி கூட்டம், அதுக்குள்ள புரஜாதியாக, அதாவது வேற எந்த ஃபாரின் கண்ட்ரிஸும் உள்ள போக முடியாது. நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்தோம். இயேசு கிறிஸ்து இஸ்ரேலுக்கு மாத்திரமே தான் கொடுக்கப்பட்டார் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா புதிய உடன்படிக்கையில அந்த அந்த திரசாலையை கிழித்து அவர் சொல்றாரு, இந்த இஸ்ரேல் மக்களும் புரஜாதியாக நம்மளும் வேறுபாடு இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றோம். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற நேரத்துல நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம தைரியமாக வரலாம். பழைய பாட்டு காலத்துல ஆசிரியப்பு கூடாரத்துல புரஜாதி மக்களுக்கு தனியாக ஒரு கோட் இருந்துச்சு, அதாவது தனியான ஒரு இடம் இருந்துச்சு, அவங்க உள்ள பிரவேசிக்க முடியாது. ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள், அதாவது யூத மக்கள் எப்பவுமே அவங்க வந்து சிறப்புன்னு நினைச்சாங்க, மற்ற மக்களோட அவங்க சுப்பீரியாரிட்டின்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த பிளவை இயேசு கிறிஸ்து அவங்க வந்து உடைக்கிறார். இல்ல, இஸ்ரேல் மக்களும் ஒன்றுதான், மற்ற மக்களும் எனக்கு ஒன்றுதான். அதனாலதான் சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து வெறும் இஸ்ரேலுக்காக இல்ல, சகல பூமியின் பாவங்களுக்காக மறிக்கப்பட்டார். ஆமென். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து வந்து அடுத்ததாக ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த உலகத்தை ஆளுகிற அதிபதி சாத்தானை தோற்கடிக்கிறார். அவனை தோற்கடிச்சு நம்மளுக்கு யோவான் 16:33 சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, என்னாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஒரு சில நேரத்தில் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கைகள் முடிந்தது, இனி நம்மளுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறபடினால அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் முடித்து விட்டார். எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள சொல்லும், நான் ஜெயிக்க பறந்தவன், அதனால நான் எதையுமே நான் சாதிச்சு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் வெல்லுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த இட் இஸ் ஃபினிஷ்ட், அதுக்கு கிரேக்க பாஷையில சொல்லப்பட்ட வார்த்தை வந்து டெட்டலஸ்டாய். எல்லாம் சொல்லுவோமா? டெட்டலஸ்டாய். கொஞ்சம் சத்தமா, டெட்டலஸ்டாய். இந்த டெட்டலஸ்டாய் வந்து அந்த நாட்கள்ல ரோமர் காலகட்டத்துல அவங்க ஆண்டு கொண்ட அந்த நாட்கள்ல வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா பிசினஸ்ல, அதாவது ஃபைனான்ஸ்ல வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுல எவனாவது ஒருத்தன் கடன் கொடுக்காம இருப்பான், அவனோட கடன் பாக்கியா இருக்கும். அவன் எப்போ அந்த கடன் காசை கொடுத்து முடிக்கிறானோ அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, டெட்டலஸ்டாய், அவனோட கடன் எல்லாமே முடிந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவம் அது ஒரு கடனா இருந்துச்சு. நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவை தரிசிக்கொண்டு அந்த பாவத்தோட கடனை இயேசு கிறிஸ்து முடித்தார். ஆமென். அதே போல நீதித்துறையில இந்த வார்த்தை டெட்டலஸ்டாய் முடிந்தது அப்படின்னு பயன்படுத்தினாங்க. ஒரு ஜட்ஜ் ஆனவர் ஒரு கடைசி தீர்ப்பு எழுதுவாராம். தீர்ப்பு எழுதி சொல்வாரா, தீர்ப்பு முடிந்தது. அதே போலதான் இந்த மோசே நியாய பிரமாணத்தின் ஒரு தீர்ப்பு சாபம் நம்மளுக்குள்ள இருந்துச்சு. அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து முடித்தார். உபாகத்துல நம்ம படிப்பிச்சு அங்க கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை எவனெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானோ அவன் சபிக்கப்பட்டான்னு போட்டிருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த பாவங்கள் எல்லாம் அந்த சாபங்கள் எல்லாம் முறித்து போட்டுக்கிறார். அதுக்கப்புறம் ராணுவ துறையிலையும் இந்த டெட்டலஸ்டாய் வார்த்தையை பிரயோஜனப்படுத்துறாங்க. அங்க வந்து எப்போ அவங்க ஒரு யுத்தத்துக்கு போவாங்கன்னா அந்த யுத்தத்தை ஜெயிச்சுட்டு திரும்பி வரச்சுல அவங்க வந்து வெற்றி பவனியோடு வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, டெட்டலஸ்டாய், நாங்க எதிரியை முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. இதே போலதான் இயேசு கிறிஸ்து சாத்தானோட எல்லா காரியத்தையும் சிலுவையில முடித்தார். இதே தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் எல்லாத்தையும் முடித்தேன். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எப்படா இங்க முடிப்பாரு, நான் முடிக்கிறேன் சீக்கிரமா, கவலைப்படாதீங்க. அப்போ பிதாவானவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட சித்தத்தை நிறைவேற்றும்படியாக குமாரனை அனுப்பினார்.
சோ எதை முடித்தார்? பிதாவின் சித்தத்தை முடித்தார். பிதாவுடைய சித்தம் என்ன? நித்திய ஜீவன் நாம் யாவரும் அடையப்பட வேண்டும். இந்த நித்திய ஜீவன் என்ன? கடைசி வசனத்தை நம்ம எல்லாம் வாசிப்போம். யோவான் 17:3 நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 17:3 நான் 1 2 3 சொல்லுவேன், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 17:3 ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஒன்றான மை தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவியலுக்கு நித்திய ஜீவனாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நமக்கு நித்திய ஜீவனாயிருக்கிறது. எனக்கு உங்க இடத்துல நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீங்கன்னா நீங்க பிதாவையும் குமாரனையும் நீங்க அறிய வேண்டும். அறிய வேண்டும்னா சும்மா தெரிந்து கொள்வது இல்லை, அவருக்குள்ள நீங்க உறவாய் நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி அவருக்குள்ள பேசணும், அவரோட வார்த்தைகளை நீங்க தியானிக்கணும். அவர் எப்படி இந்த பூலோகத்துல நற்கிரியைகளை செஞ்சாரோ, நல்லதே செஞ்சாரோ அதை தான் நீங்க செய்ய வேண்டுமா இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 1:8 அவர் சொல்றாரு, பூமி கடைசி வரையிலும் நீங்க சாட்சியா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கலாம், அதோட உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும் நீங்க நினைக்க கூடாது. அது கூடவே நீங்க இயேசு கிறிஸ்துவோட நாம மகிமைப்பட வேண்டும் என்றால் உங்களோட வாழ்க்கை மற்ற மக்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். சாட்சியாக இருக்க மாத்திரமல்ல, பிதா இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு போவச்சில தன் சீசர்களை பார்த்து அவர் சொல்றாரு, மத்திய 28:19-20 நீங்க சகல ஜாதிகளும் போய் நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளைகளை மற்றவங்களுக்கு போதிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளும் போயிட்டு மற்றவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லும். முடிந்த அளவு அவங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கணும். முடிந்த அளவு நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா 2 பிரதானமான கட்டளை. தேவனை அன்பு கூறு, மனுஷனை அன்பு கூறு. நிறைய பேர் நினைக்கிறோம் இன்னொரு இடத்துல அன்பு கூறுவதா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மனைவி கணவனுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு மேல உங்களுக்கு அன்பு இருக்குதா? நிறைய நேரத்தில் பெற்றோர்களுக்கு தம் பிள்ளை மேல அன்பு இருக்கிறது இல்லை, மனைவிகளுக்கு தம் புருஷ மேல அன்பு இருக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட அன்பு வீட்டில் பிரதிபலிக்க வேண்டும். உங்களோட சாட்சி வீட்டில இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் நம்மளும் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ இந்த பூமியில நாமளும் பிதாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். ஆமென்.